ஸோ ஒரு வெப்சைட்டுடைய மெட்டா ஆப்டிமைசேஷன். ஒரு வெப்சைட் எடுத்துட்டோம்னா அதோட மெட்டா டேட்டா வந்து இப்போ நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன மெட்டா டேட்டா அப்படிங்கிறத வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முக்கியமாக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து டைட்டில். ஓகே, ஸோ ஒன்று வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆர்டிகளுடைய டைட்டில், ரெண்டாவது அந்த பர்டிகுலர் ஆர்டிகளுடைய டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ மூணாவது அது இருக்கக்கூடிய லிங்க். ஓகே, அது இருக்கக்கூடிய லிங்க். லிங்க் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் யூஆர்எல் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டைட்டில், லிங்க், URL or description. Okay. கொஞ்சம் ஸ்லோவா ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு சிஸ்டம். ஐ திங்க் பேக்ரவுண்ட் ஒரு வீடியோ எடிட் ஆயிருக்குன்னு அப்படி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ லிங்க் ஆர் யூஆர்எல். ஓகே, இது மூணுமே நீங்க நல்லா கவனிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல நீங்க தேடும்போது நம்ம முன்னால காமிக்கப்படுறது. ஓகே, எஸ்சிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டா இன்ஃபர்மேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுளுடைய எஸ்சிஆர்பி சர்ச் இன்ஜின் ரிசர்ச் பேஜில் காட்டப்படுது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போய் நம்ம ஆன்லைன்ல தேடினாலும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் வந்து லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் டெம்ப்ளேட் ஃபார் ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை நான் தேடியிருக்கேன். இப்படி தேடும் போது இன்டர்நெட் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்ஸ்ல இருந்தும் ஒரு லிங்க், ஒரு டைட்டில், ஒரு டிஸ்கிரிப்ஷன், இது மூணுமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதான் ஒரு வெப்சைட் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மெட்டா. இது வந்து டைட்டில், இது வந்து டிஸ்கிரிப்ஷன், இது வந்து லிங்க். ஏன்னா மெட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது, ஓகே, இந்த anyleads.com எடுத்துக்கலாம், இல்லை இந்த வெப்சைட் கூட எடுத்துக்கலாம். ஓகே, லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு லிங்க் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இட் இஸ் ஃபார் ஹியூமன், நாம பார்க்கறதுக்காக. இது ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஃப்ரண்ட் வியூ ஆப்ஷன் தான் இது. ஸோ யூசர்ஸ்க்கு வந்து இதோட டைட்டில் புரிஞ்சது, இந்த கண்டென்ட் புரிஞ்சது. ஓகே, இப்ப சர்ச் என்ஜினுக்காக தனியா சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. அப்ப சர்ச் என்ஜினுக்கு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ட்ரை பண்றோம். ஓகே, அப்ப சர்ச் என்ஜினுக்கு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் என்ஜினுக்கு வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, ஸோ சர்ச் என்ஜினுக்கு கொடுக்கும்போது ஒரு மெஷின் லாங்குவேஜை பயன்படுத்தி நம்ம கொடுக்குறோம். அந்த மெஷின் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா ஒரு கண்ட்ரோல் யூ அப்படின்னு நமக்கு சோர்ஸ் கோட் வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுடைய ஒரு ஸ்பைடர் இல்ல ஒரு மெஷின் பார்க்கக்கூடிய விதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல் எஃப்ல இந்த மாதிரி ஓப்பன் டேக் META மெட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோமோ 26 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு மெட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பாத்தீங்கன்னா மெட்டா கேர்செட் அது ஒண்ணு, மெட்டா வியூ போர்ட் அது ஒண்ணு, மெட்டா நேம் டிஸ்கிரிப்ஷன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா டைட்டில், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைட்டில்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுடைய ஆர்டிகிளுடைய டைட்டில் இங்க ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் வந்து யாருக்காகனா இந்த வெப்சைட்டை படிக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல டைட்டில்னு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்ல ஃப்ரண்ட்ல தெரியும். இங்க வந்து பார்த்தா தெரியும். இது மேல வச்சா லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள் சாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தெரியும். ஸோ இது வந்து டைட்டில். ஸோ ஒரு கண்டென்ட்டோடைய டைட்டில் ஹியூமன் படிக்கிறாங்க, அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள் சாம்பிள்ஸ்ன்றது டைட்டில். இது ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல தெரியும். ஓகே, இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா மெட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கவனிக்கணும். மெட்டா அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லுக் அட். ஓகே, இதான் ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ லுக் அட் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ். நோட்டீஸ் வாட் யுவர் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் சாம்பிள் நீட்ஸ் டு இம்ப்ரெஸ் விசிட்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்கா. ஸோ லுக் அட் நாக்குதல் அடுத்த லைன்ல படிச்சுட்டேன். ஓகே, great LinkedIn recommendation examples. Notice what your LinkedIn recommendation sample needs to impress visitors. ஸோ இதுதான் இந்த கண்டென்ட்டோட கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இன்டர்நெட்ல உங்களோட வெப்சைட்டை எப்படி கொண்டு போய் காட்டணுமோ அதுக்கு பேர் தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இப்ப இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த வார்த்தை லுக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ்ங்கிற வார்த்தை
கண்டென்ட்ல காமிக்காது. ஓகே, இந்த கண்டென்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க காமிக்காது. கண்ட்ரோல் F ல போட்டு தேடி பாருங்க. ஓகே, லுக் அட் கிரேட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டாது. ஏன் ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டாது அப்படின்னா இந்த கண்டென்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் இந்த வெப்சைட்டை படிக்கக்கூடிய யூசருக்காக கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் அல்ல. இது வந்து இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த சர்ச் என்ஜினுக்காக கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன். புரியுதுங்களா? ரைட், சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்காக கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் அது லுக் அட் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே, பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மெட்டா. ஓகே, இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க எக்ஸாக்ட்லி இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இந்த கண்டென்ட் இங்க இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஆரம்பிக்கும். மெட்டா நேம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன், அதோடைய கண்டென்ட் வந்து லுக் அட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய கம்ப்ளீட் டேட்டா. ஓகே, இது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், இதை வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ ஒரு டைட்டில் இருக்கும், ஓகே, ஒரு லிங்க் இருக்கும், ஓகே, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த டீடைல்ஸ் தான் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, டைட்டில் அப்படிங்கிறது யூசருக்கானது, லிங்க் அப்படிங்கிறது யூசருக்கானது, பட் இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கானது. ஓகே, அப்ப சர்ச் என்ஜின் ஸ்பைடர் நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க நான் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நீ எடுத்துக்கணும். கூகுள் யாஹூ பிங்குவோ டக்டக்கோ நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நான் இந்த மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் சொல்லி என்ன கொடுத்துருக்கணும், இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சரி அப்படின்ட்டு. ஆனா சர்ச் என்ஜின் ஸ்பைடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை நாங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்க வேணும்னா நீங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை நாங்க புரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு உள்ள இருந்து நாங்க போய் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற 2 கேள்வி இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த லிங்க் நான் செக் பண்ணி பாக்குறேன், இந்த லிங்கோட டைட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது, கர்சரை கொண்டு போய் இந்த ப்ரௌசருக்கு மேல வச்சீங்கன்னா இந்த இடத்துல வரும் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள் சாம்பிள்ஸ் சொல்லிட்டு. இப்படி இந்த வெப்சைட்டோடைய டைட்டில் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த வெப்சைட்டோடைய URL வந்து இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆனா இந்த வெப்சைட்டோடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சத்தியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி முன்னால பார்த்துட்டு இந்த வெப்சைட்டோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்க பார்க்கணும்னா சோர்ஸ் பேஜை வியூ பண்ணி மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் இதைத்தான் நம்ம தேடி பார்க்க முடியும். ஓகே, அப்போ என்னோட வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷனை கூகுள் கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஆகுது, இந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், கூகுள் இந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டை எப்படி பார்க்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டோடைய நான் இண்டெக்ஸ் ஸ்டேட்டஸ் பத்தி செக் பண்ண போறேன். அதாவது இந்த லிங்க் கூகுள்ல இண்டெக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு சைட் கோலன், ஓகே, SITE கோலன், அப்ப சைட் கோலன் அப்படிங்கிற ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். ஸோ இந்த சைட் கோலன் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோடைய இண்டெக்ஸ் ஸ்டேட்டஸ், ஒரு ஸ்பெசிபிக் டொமைன் நேமோ ஒரு URL வந்து கூகுளுக்குள்ள சேர்ந்தாச்சா இல்லையாங்க செக் பண்ணதுக்காக நான் வந்து சைட் கோலன் போட்டு இந்த பர்டிகுலர் URL, ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் URL நான் செக் பண்ணி பார்க்கிறேன். இப்படி செக் பண்ணி பார்த்தா ஆமா கூகுளுக்குள்ள இது இருக்கு அப்படிங்கிறது. அப்படியா, சரி, ஓகே, கூகுளுக்குள்ள இருக்குன்னா இதோட டைட்டில் எப்படி இருக்கு, லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, சூப்பர். இதோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு, ஸோ லுக் அட் கிரேட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஓ கரெக்ட். அப்ப நாங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டை நீங்க எடுத்துட்டீங்க, லுக் அட் கிரேட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் நாங்க சொன்ன கண்டென்ட்டை நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு சில டைம்ல ஒரு சில நேரங்கள்ல, ஓகே, ஒரு சில நேரங்கள்ல கூகுள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்கு உள்ளேயே போயிடும். ஓகே, உள்ளேயே போயிட்டு யூசர் query மாத்தி தேடும் போது, ஓகே, இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை எடுத்து காட்டுறதுக்கு பதிலா வேற ஏதாவது டிஸ்கிரிப்ஷனை எடுத்து காட்டும். ஓகே, எப்படி காட்டும்னு பார்க்கலாம். ஓகே, சோ இதோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த பர்టిక్యులர் கண்டென்ட் உடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். பட் கூகுள்ல போய் இந்த கீவேர்டை தேடி பார்க்கும்போது, சோ லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் டெம்ப்ளேட்ஸ், ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தேடி பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஓகே, இங்க பாருங்க, திரும்ப லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ்
ஓகே, ஸோ மெட்டா டேட்டால இருந்து தான் எடுத்திருக்கு. ஸோ எல்லா டைம்லுமே மெட்டா டேட்டால இருந்து எடுக்கும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருந்து எடுத்து கொண்டு வந்து காட்டும்போது கண்டிஷன் கிடையாது. ஓகே, இது வந்து இந்த வெப்சைட் இருக்கு. அப்ப அடுத்த கூட வெப்சைட் செக் பண்ணி பார்ப்போமா? anyleads.com ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த வெப்சைட்டோட டைட்டில், ஓகே, எப்படி செக் பண்ண போறேன்? இந்த கர்சரை கொண்டு போய் இந்த கண்டென்ட்டுக்கு மேல வச்சேன்னா இதுல டைட்டில் எனக்கு காட்டும், பெஸ்ட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் டாப் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ். ஓகே, வந்துச்சுங்களா? இதோட லிங்க் இங்க வந்துருச்சு. ஓகே, ஆனா சர்ச் என்ஜின் ஸ்பைடர் இந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. Would you kindly write me a LinkedIn recommendation based on the work we worked together? So இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கொண்டு முன்னால கொடுத்துருக்கு. பட் இந்த anyleads.com கூகுளுக்கு இதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்படி பார்க்கறதுன்னா இந்த பேஜோடைய சோர்ஸ் கோட், ஓகே, எங்கேயாவது ஒரு பிளாங்க் இடத்துல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் சோர்ஸ்ன்றது ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது கண்ட்ரோல் எஃப்ல மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இதை வெறும் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி இருக்கும், அதை நம்ம தேடி பார்க்க போறோம். கண்ட்ரோல் எஃப் டிஸ்கிரிப்ஷன் போடும்போது இந்த இடத்துல மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன். அப்ப என்ன சொல்றாங்க? LinkedIn recommendation examples with the template for top performing social sellers. ஓகே, இதுதான் கூகுளுக்கு இவங்க கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். கூகுள் இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே கூகுள் இந்த டிஸ்கிரிப்ஷனை எடுத்துதான் கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டியிருக்கா? LinkedIn recommendation examples with the templateன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இல்ல. என்ன காட்டியிருக்கு? Would you kindly write me a LinkedIn recommendation based on the time we worked? அப்ப கூகுள் கிட்ட கூகுள் இதுதான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், இதை நீ எடுத்துக்கோன்னு சொன்னப்போ கூகுள் அதை எடுத்துக்காம வேற எதுவோ கொண்டு வந்து காட்டுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனுங்கிற இடத்துல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கூகுள் கண்டிப்பா மக்களுக்கு கொண்டு போய் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு யூசர் அவர் தேடக்கூடிய கேள்வி, ஓகே, ஒரு யூசர் அவர் தேடக்கூடிய ஒரு கொஸ்டினை ரெலவெண்டா கொண்டு போய் காட்டுறதுக்காக சர்ச் என்ஜின் ஸ்பைடர் இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்துது. பட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டுக்கு உள்ளேயே போய் அந்த கண்டென்ட்டோட பேராகிராஃப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் தூக்கிடும். ஓகே, அப்ப என்ன பண்ணிருக்காங்க? நேம் கமா would you like to write me a LinkedIn recommendation. அப்ப என்னாச்சு? இந்த லைனை காப்பி பண்ணி கொண்டு போய் இந்த ஆர்டிக்கல் கூட நான் போட்டு பார்க்குறேன். கண்ட்ரோல் எஃப் போட்டு ஒரு பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு நடுவுல இருந்து ஏதோ ஒரு லைனை தூக்கி இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் கண்டென்ட்டோட நடுவில் இருந்து ஏதோ ஒரு லைன் தூக்கி இருக்கு. ஸோ would you kindly share me LinkedIn based on the time. அப்ப ஏன் வந்து சர்ச் என்ஜின் ஸ்பைடர் இந்த கண்டென்ட்டை தூக்கி இருக்கு டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கிட்ட காட்டுறதுக்கு பதிலாக இங்க இருந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை த ப்ராஜெக்ட் யூ ஒர்க் ஆன். ஓகே, இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இந்த லைன் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? இது கீழே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா இங்க இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்திருக்கு. அப்போ ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் மக்கள் கிட்ட கொண்டு ஒரு விஷயத்தை காட்ட ட்ரை பண்ணுது அப்படின்னா அது மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து மட்டுமே எடுத்து காட்ட ட்ரை பண்ணாது. அது இருந்தாலும் கண்டென்ட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்ட காட்டும். இதுதான் இருக்கக்கூடிய பிராக்டிஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வெப்சைட்ல கண்டென்ட்டை இன்டெப்தா லாங் ஃபார்மா எழுதி பப்ளிஷ் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்காக உருவாக்கப்பட்டது. சர்ச் என்ஜின் ஸ்பைடரை கன்வின்ஸ் பண்றதுக்காக நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டாம். ஓகே, அப்ப என்ன ஆகுது? உங்க வெப்சைட்டோட டைட்டில் அப்படிங்கிறது உங்க கண்டென்ட்டோட டைட்டில். இந்த கண்டென்ட்டோட பர்பஸ் என்ன? ஓகே, when people read your content, உங்களோட கண்டென்ட்டை வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஓகே, the title attracts the visitors and makes them to click among the 10 results displayed in SERP. So search engine results page display ஆன ஒரு 10 ரிசல்ட்ல உங்களுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண தேவையான பிரைமரி ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட் டைட்டில். அப்போ நீங்க டைட்டில வந்து ரொம்ப அழகா ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, உங்க டைட்டில நீங்க ஃப்ரேம் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த மைண்ட் செட்டை உருவாக்கணும் அப்படின்னா இந்த டைட்டில படிக்கிறவங்களுக்கு நம்ம கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்.
ஓகே, அப்போ என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம டைட்டில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைட்டிலை நீங்க ஃப்ரேம் பண்ணி எழுதும்போது உங்களுடைய டைட்டிலை வந்து லெஸ் தென் 70 கேரக்டர்ஸ் வச்சுக்கிறது நல்லது. சார் 70 கேரக்டர்ஸ்க்கு மேல போகலாமா கூடாதா? போகலாம். எங்கேயுமே இங்க வந்து இதைத்தான் பண்ணணுங்கிற சட்டம் கிடையாது. 70 கேரக்டருக்கு மேல போகலாம். பட் உங்களுடைய டைட்டில் 70 கேரக்டருக்கு மேல போனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 லிங்க் பாத்தீங்களா? லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள் சாம்பிள்ஸ். பெஸ்ட் அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ட்ரங்கேட் பண்ணப்பட்டது, நறுக்கிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் கூடிய விஷயம் வந்து ட்ரங்கேட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு விசிட்டர் உங்க டைட்டில் ஃபுல்லா படிக்க ட்ரை பண்றாங்கன்னா கூகுள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ல காட்டும் போதும் ஒரு மொபைல் டிவைஸ்ல காட்டும் போதும் ஸ்கிரீனோட சைஸ் மாறுது. அப்படி மாறும்போது உங்களோட டைட்டில வந்து ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கட் பண்ணிடும், ஒரு சில இடங்கள்ல ஃபுல்லா காட்ட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப இந்த blog.hubspot.comல பார்த்தீங்கன்னா இவங்களோட டைட்டில் பாருங்க, கம்ப்ளீட்டா இங்க டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. ஹவு டு ரைட் அ லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் 2020 குவிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து காட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்மளோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா காட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ நம்மளுடைய டைட்டில் வந்து 70 கேரக்டருக்குள்ளேயே வச்சுக்கிறது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். உங்க கண்டென்ட்டோட டைட்டில் எழுதும்போது 70 கேரக்டருக்குள்ள வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் யுவர் டைட்டில் ஓகே வித் யுவர் ஃபோக்கஸ் கீவேர்ட். எந்த கீவேர்டை டார்கெட் பண்ணதுக்காக ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்களோ அந்த கீவேர்டை டைட்டிலா வச்சு ஆரம்பிங்க. ஏன், முடிஞ்ச அளவுக்கு உங்க கீவேர்டை நீங்க முன்னாலேயே கொண்டு வந்து எழுதி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய கண்டென்ட் கூகுள்லயோ மற்ற இடத்துலயோ காட்ட ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணுச்சுன்னா உங்களுடைய முக்கியமான கீவேர்ட் உங்க டைட்டில் இருந்து கட் ஆகாது, உங்களுடைய கீவேர்டு முழுசா காட்டிடும். ஓகே, ஒருவேளை உங்களுடைய முக்கியமான கீவேர்டை இந்த டைட்டிலோட கடைசியில போட்டுட்டீங்கன்னா அந்த 70 கேரக்டருக்கு அப்புறம் கூகுள் உங்க டைட்டில ட்ரங்கேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்டை மக்கள்னால படிக்க முடியாம போயிடும். அதனால உங்க டைட்டில் எழுதும் போது ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கீவேர்டை முன்னாலேயே போட்டு ஆரம்பிச்சு எழுதிருங்க அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ 70 கேரக்டருக்கு கீழே எழுதுறது ஒரு காரணம். டைட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே கீவேர்டோட டைட்டில் ஸ்டார்ட் பண்றது ரெண்டாவது காரணம். ஓகே, மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா add special character and numerical value. Special character and numerical number வந்து உள்ள சேர்க்கிறது ஒரு practice. ஓகே, ஸோ நம்பர் உள்ள சேர்க்கிறது. ஓகே, என்ன ஆகும், ஒரு டைட்டில்ல நம்பரும் ஸ்பெஷல் கேரக்டரும் இருந்தா ஈஸியா வந்து ஒரு அட்டென்ஷன் கேட்ச் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு 3 டைட்டில் இருக்கு. லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள் சாம்பிள்ஸ் பெஸ்ட் ட்ரங்கேட்டட். இன்னொன்று வந்துட்டு பெஸ்ட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் டாப் இண்டஸ்ட்ரி ட்ரங்கேட்டட். மூணாவது வந்துட்டு ஹவு டு ரைட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் இன் 2020 பிராக்கெட்ல ஒரு குவிக் டிப். ஓகே, நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு நம்மளுடைய அட்டென்ஷன் எந்த டைட்டிலுக்கு போகும்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் தான் நம்ம அட்டென்ஷனை கேட்ச் பண்ணும் சடனா. ஏன், இது வந்து ஒரு நம்பர் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. கம்பேரிபிள் டு தீஸ் டூ இது வந்து நம்மளோட அட்டென்ஷனை கேட்ச் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஒரு விசிட்டர் இந்த கீவேர்டை தேடி வந்தாங்க அப்படின்னா இவங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ற ரேஷியோவை விட இவங்க திடீர்னு ஒரு அட்டென்ஷனை கேட்ச் பண்ணும்போது இவங்களுக்கு விசிட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ கிளிக் த்ரூ ரேஷியோ. ஓகே, இந்த வெப்சைட்டை பார்க்கறவங்க நிறைய பேர் ப்ரிஃபரபிளி இந்த மூணாவது விஷயத்தை கிளிக் பண்ணதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் உள்ள சேர்க்கிறதும் ஒரு டைட்டில் உள்ள சேர்க்கிறதும். ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் எதுக்காக, என்னதான் நம்ம ஒரு மார்க்கெட்ல வந்து காய்கறி கடை வச்சிருந்தாலும் வரக்கூடிய விசிட்டருக்கு வந்து எந்த கடையில வேணாலும் காய்கறி வாங்குவாங்க. ஆனா நம்ம கடையில வந்து வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்ப இன்டர்நெட்ல ஒரு கீவேர்டை தேடி பார்க்கும்போது அவங்க எந்த வெப்சைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஸ்பெசிபிக்கா ஏன் வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு பார்க்கும்போது நம்மளுடைய டைட்டில்ல இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஓகே,
நம்மளுடைய வெப்சைட் ஆர் ஆர்டிகல் ஆர் கண்டென்ட்டுக்கு இந்த மாதிரி டைட்டில் ஜெனரேட் பண்றது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம டைட்டில் நம்ம எழுதக்கூடிய கண்டென்ட் நம்ம உருவாக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை பத்தி பேசலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறப்ப எஸ்இஆர்பியில் கூகுளுடைய சர்ச் என்ஜின் ரிசர்ச் பேஜில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் காட்டும்போது இந்த மாதிரி ஒரு 150 கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனும் காட்டுது. இந்த மாதிரி மோர் தென் 150 கேரக்டர் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனும் காட்டுது. அப்ப கூகுள் மக்களுக்கு தேவையான விஷயத்த காட்டணும்னு நினைச்சா அது மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தும் எடுத்து காட்டும், கண்டென்ட்டுக்குள்ள இருந்தும் எடுத்து காட்டும். நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் கீவேர்டுக்கு ஏத்த மாதிரி அது. ஓகே, அப்ப நம்மளுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது அதுவும் ஈஸியா மக்களுடைய அட்டென்ஷனை கேட்ச் பண்ற மாதிரி இருக்கணும். நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். மெட்டா டிஸ்கிரிப்ஷனோட பர்பஸ் என்ன? இட் should be catchy. ஓகே, இட் must be catchy. படிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஓகே, ரெண்டாவது must describe the content. கண்டென்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பேசிக்கா ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, so must describe the content in brief. அப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை படிச்சதுக்கு அப்புறமேவும் இந்த கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு இதுதான் கிடைக்கும், அது அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே, ஸோ கேட்சியா இருக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்ச உடனேவும் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா யூசர் நம்மளோட சாய்ஸை ப்ரிஃபர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை வந்து மினிமம் மினிமம் ஒரு 150 கேரக்டர்ஸ். ஸோ நான் சொன்னக்கூடிய 70 கேரக்டர் 150 கேரக்டர் இதெல்லாம் எக்ஸாக்டா நான் 150 தான் வைக்கணுமா, நான் 70 தான் வைக்கணுமான்னு சட்டம்லாம் கிடையாது. ஓகே, நீங்க வேணா நிறைய வச்சுக்கலாம். ஏன் இன்னமும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இல்லாத வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. விக்கிபீடியாவுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அதனால மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா வந்து ஒரு எஃபர்ட் உள்ள போடுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஒரு 150 கேரக்டர் நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா நம்மளுடைய கீவேர்டு உள்ள சேர்த்துக்கணும். keyword must be added. ஓகே, உங்களுடைய கீவேர்டு வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல சேர்த்திருக்கணும். ஸோ நம்ம டைட்டில்லையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம லிங்க்லையும் நம்ம கீவேர்டு வந்து உள்ள சேர்த்திருக்கணும். இது வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இன் ஜெனரல் ஓகே, நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தாலும் தி ஸ்பைடர் வில் டேக் கண்டென்ட், ஓகே, டேக் information from content for description to be displayed in SERP. search engine results page display பண்றதுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கிடையாது, கண்டென்ட் குள்ள இருந்து எடுத்துக்கப்படும். ஓகே, preferably maximum scenariosல. ஓகே, spelling mistake கூட காட்டலாம். preferably okay, first paragraph will be used, first paragraph will be considered. so நிறைய scenariosல ஒரு content உடைய first paragraph வந்து Google meta description-க்காக கன்சிடர் பண்ணுது. ஸோ ஒரு டைட்டில் இப்படி தான் இருக்கணும், ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ், நத்திங் இஸ் அ தம் ரூல். ஓகே, இது எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். உங்க கீவேர்டு வந்து உங்க டைட்டில் சேர்க்கணும், உங்களுடைய லிங்க்ல சேர்க்கணும், உங்களுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சேர்க்கணுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இதுல நம்ம வந்து லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் பத்தி பேசியிருக்கோம். ஓகே, அது என்ன கொஸ்டின் தெரியல. ஓகே, we have a title, we have a description. Okay, where did this link go? மேலே போயிடுச்சா டைட்டிலுக்கு முன்னால? somehow we missed the link here. so title, description. இப்போ நம்ம வந்து பார்த்தா நம்மளுடைய URL யூனிவர்சல் ரிசோர்ஸ் கீழே போச்சுங்களா? அவ்வளவு தூரம் ஓரளவுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். we don't have at the bottom. Sure, okay, so we call it as URL. okay, universal resource locator. okay, or link
or we call it as landing page. Okay, right? என்ன சொல்லுவோம்? landing page. ரொம்ப டெக்னிக்கலா வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, it is also called permalink. permalink. Okay, permalink வந்து permanent link ஓட ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா permalink. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ நம்ம லிங்க் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், லிங்க்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி உங்களுடைய கீவேர்ட், எந்த கீவேர்டுங்க நீங்க ரேங்க் அப்ளை பண்ணுங்களோ must be used as slug in URL. ஓகே, இப்போ கேள்வி வருது, சார் ஸ்லக்னா என்ன? ஸ்லக் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டோடைய விசிட் பண்ணீங்கன்னா இந்த URL இதோடைய டொமைன் நேம், ஸோ .com வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டொமைன் நேம், இல்லைன்னா they call it as top level domain. Okay, so .com வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா they call it as a domain name or they call it as a top level domain. இந்த டொமைன் நேம் வந்து எப்பவுமே மாறாது. ஓகே, இருந்தாலும் இந்த டொமைன் நேமுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்களா, ரைட், இது வந்து ஆர்டிகலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஸ்லக், டொமைன் நேமுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு செக்ஷனை வந்து we call it as slug. இந்த ஸ்லக் வந்து உங்களுடைய கீவேர்டா இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல இவங்க என்ன ட்ரை பண்ணிருக்காங்க, லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ்ங்கிற கீவேர்டை பயன்படுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இவங்களுக்கு ஸ்லக். இந்த லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ், அப்போ மேல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ், அப்போ டைட்டில்லையும் லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் உள்ள இருக்கு, இவங்களுடைய ஸ்லக்லையுமே லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ங்கிறது உள்ள இருக்கு. கரெக்ட்டுங்களா, ரைட்? ஸோ இவங்களுடைய ஆர்டிகல் கண்டென்ட் எழுதும் போதும் இவங்களுடைய கண்டென்ட்லுடைய டைட்டில் இதுலையுமே H1 லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ், பாத்தீங்களா? இந்த லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ்ங்கிற கீவேர்டை முன்னாலேயே போட்டுட்டாங்க, மீதியை வந்து பிறகு போட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எழுதணும் அப்படிங்கிறத ஒரு சில கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ கீவேர்ட் must be added into the slug. ஒன்று. ரெண்டாவது, the URL must be smaller. Smaller na less in length, must be less. Short னு சொல்லலாம், must be short. ரொம்ப நீளமா கொண்டு போக வேண்டாம். ஏன்? திரும்பவும் இந்த கண்டென்ட் வந்து ட்ரங்கேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள்கிட்ட காட்டும் போது, ஒரு ஆர்டிகல் எழுதும் போது இந்த URL இப்படி காட்டுறது பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு முடியுதா? இங்க இருக்கக்கூடிய லிங்க் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிளாக்னு சொல்லி முடியுதா? பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா linkedin.com ரெக்கமெண்டேஷன் அடுத்து ட்ரங்கேஷன் இதுல காட்டப்பட்டுருச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரங்கேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்து ட்ரங்கேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஒரு விசிட்டர் என்னோட கண்டென்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, அப்ப யூசருக்காக தான் நான் கண்டென்ட் எழுதுறேன், அவருக்கு எந்த டைட்டில் தெரிஞ்சான்னு, எந்த லிங்க் தெரிஞ்சான்னு, எந்த டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சா எனக்கு என்ன, நம்ம வந்து அசால்ட்டா ஏதாச்சும் ஒன்றை பத்தி எழுதுவோம் அப்படிங்கிறது வந்து யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணது ஒரு காரணம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மைண்ட்ல வைக்கும்போது இதை காட்டக்கூடிய, இப்போ என்னோட ரிசல்ட் வந்து 100 ரிசல்ட் இங்க காட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த 100ல இந்த கீவேர்டை தேடுற விசிட்டர் எந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ப்பாரோ, எந்த லிங்கை கிளிக் பண்ணி படிப்பாரோ யாருக்கு தெரியும்? கரெக்டுங்களா, ரைட்? அப்ப அது ஒரு வேரியேஷன் ஆர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம டைட்டிலையும், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும், நம்மளுடைய லிங்க்லையும் நம்ம வந்து யூஸ் பண்றது ஒரு நல்ல பழக்கம். ஓகே, இப்படி ஒரு வெப்சைட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு வெப்சைட்டுடைய டைட்டில், அதோடைய டிஸ்கிரிப்ஷன், அதோடைய URL, இது மூணையுமே இவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இது மூணுமே நம்ம ஆடிட் பண்ணாம விட்டுட்டோம்னா அதுக்கான ரேங்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், எந்த வெப்சைட்டோட ஆர்டிகல் இருந்தாலும் ஓகே, முதல்ல ஒரு வெப்சைட் விசிட் பண்ணுங்க, இதோடைய ஸ்பெசிஃபிக்கா லிங்க்டின் ரெக்கமெண்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணேன், இந்த லிங்க் தூக்கிட்டு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜை விசிட் பண்றேன். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இங்க நான் விசிட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேஜுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே, அது என்னங்க இந்த பேஜுக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்? ஓகே, நான் ஒண்ணு இந்த கர்சரை கொண்டு போய் இங்க நான் வச்சு பார்ப்பேன். ஓகே, லிங்க்டின் ப்ரொஃபைல் ரைட்டிங் சர்வீஸ், இதுதான் இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஓகே, ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இதோடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னால பார்க்க முடியாது. இதோடைய கண்டென்ட் கீழே பாருங்க, லிங்க்டின் மேக் ஓவர், இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அதெல்லாம் கண்டென்ட் தான், டெக்ஸ்டுவல் கண்டென்ட்.
பேராகிராஃபாக எழுதிருக்கணும் அவசியம் கிடையாது. டெக்ஸ்ட்னு ஒன்று இருந்தாலே அது கண்டென்ட் தான். ஓகே, அப்ப இந்த பர்டிகுலர் டொமைன் நேமுடைய டைட்டில் என்ன, யூஆர்எல் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், இந்த யூஆர்எலுக்கு முன்னால ஒரு சைட்டு கோலன் ஆபரேட்டர் போட்டு அடிச்சிங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்க் இதோடைய இண்டெக்ஸ்டு பேஜ், இந்த பர்டிகுலர் யூஆர்எலோட இண்டெக்ஸ்டு பேஜ் காட்டும். ஆக்சுவலாக நீங்கள் சைட் கோலன் போட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல கூடிய எல்லா லிங்கையுமே காட்டும். பட் நமக்கு தேவை இதோடைய ஹோம் பேஜ். அப்போ இந்த ஹோம் பேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய டைட்டில் லிங்க்டின் ப்ரொஃபைல் ரைட்டிங் சர்வீஸ் LPWS, இதுதான் இவங்களுடைய டைட்டில், இதுதான் இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். அப்ப இது ரெண்டுலயுமே நம்ம பண்ண கண்டுபிடிக்க ஒரு விஷயம்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் ரைட்டிங் சர்வீஸ் தேடும்போது லிங்க்டின் ப்ரொஃபைல் ரைட்டிங்கிற வார்த்தை இவங்க வெப்சைட்ல இருக்கா. ஓகே, லிங்க்டின் ப்ரொஃபைல் ரைட்டிங் அப்படிங்கிற வார்த்தை இதை பாருங்க, இதோட டைட்டில்ல இருக்கு, இதோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, நம்ம பண்ணணும், எந்த கீவேர்டை நம்ம டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கீவேர்டை நம்மளுடைய டைட்டில்லையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் சேர்க்கணும். இப்ப டிஸ்கிரிப்ஷனை நான் சேர்த்துட்டேன். நான் சேர்த்ததுக்கு அப்புறம் கூகுள் எப்படி என்னோட டிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, ரைட்? அது ஒண்ணு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டைட்டில், லிங்க், டிஸ்கிரிப்ஷன் இது மூணையுமே நம்ம எப்படி எடிட் பண்றதுங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு blogger.com ஒன்று இருக்கும், அதை நீங்க ஏற்கனவே எழுதின கண்டென்ட் வேற வச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த blogger.com நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. அதை ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. என்னுடைய வெப்சைட்ல நான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தனியா கொடுக்கிறது இல்லை. ஓகே, ஐ டோன்ட் கிவ் செப்பரேட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டு கூகுள். ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுளே வந்து என்னுடைய கண்டென்ட்ல இருந்து அதை எடுத்துக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, அப்ப என்ன பண்ண அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ ஒரு லிங்க், ஒரு ஆர்டிகல் இங்க நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னோட கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ அப்படின்னு யாராவது தேடினாங்கன்னா என்னோட ஆர்டிகலை படிக்கணும். அப்ப என்ன ஆகும், என்னோட டைட்டில் எப்படி வருதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் என்ன எழுதுறணும். ஓகே, இதோட ப்ரிவியூ நான் பார்க்குறேன். ஓகே, ப்ரிவியூ அப்படின்னா இதோடைய முன்னோட்டம், இல்லை எப்படி இருக்கும் மக்கள்கிட்ட காட்டும் போது இந்த லிங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப இப்படிதான் இருக்கும். இப்போ என்னுடைய டைட்டில் என்ன, ஓகே, இங்கே கிளிக் பண்ணி பார்க்குறேன், அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ நோ ஃபாலோ, இதுதான் என்னோட ப்ரிவியூ டைட்டில். ஸோ இந்த பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ நோ ஃபாலோ இங்கே இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து டைட்டில். ஓகே, அப்போ என்னுடைய டைட்டில் வந்து எது எடுத்துக்குது, இங்க மேல இருக்கக்கூடிய பாக்ஸ், என்னுடைய போஸ்ட் செக்ஷன் இருக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நான் எதை டைப் பண்றேனோ இதைத்தான் வந்து டைட்டிலா எடுத்துக்குது. அப்ப இதுதான் என்னுடைய ஆர்டிகளுடைய டைட்டில் ஆர் ஹெட்டிங் 1. ஓகே, என்னுடைய ஆர்டிகளுடைய கண்டென்ட் இது. ஓகே, ஸோ இங்கே தான் என்னோட ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட டூ ஃபாலோனா என்ன, நோ ஃபாலோனா, இந்த ஆர்டிகல் இனிமேல் தான் டெவலப் பண்ண போறேன். அப்போ டூ ஃபாலோனா என்ன, நோ ஃபாலோனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து இங்கே தான் எழுதி டீட்டெயில்ஸ் சொல்ல போறேன். 2. ஆனா சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்லணும், அதை சொல்றதுக்கு எனக்கு இடம் இங்கே இல்லை. ஓகே, சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் ஏன் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணல அப்படின்னா, எப்படியோ சர்ச் என்ஜின் என்னுடைய கண்டென்ட்டை என்னுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனை கண்டென்ட்ல இருந்து எடுத்துக்க போகுது. ஓகேவா, இப்போ இந்த ஆர்டிகல் பாருங்க, இந்த ஆர்டிகல் நான் எழுதியாச்சு, பப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த ஆர்டிகல் இப்போ நான் வியூ பண்றேன், ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்து நான் வியூ பண்ணிட்டேன். வியூ பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகலுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கூகுள் எப்படி எடுத்துருச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணுவேன்னா ஒரு சைட் கோலன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இந்த யூஆர்எல் நான் போட்டு பார்த்தேன்னா எனக்கு சொல்லிடும் search engine optimization training in Chennai offered by several organizations. Okay, so இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன் 5 facts about search engine optimization, okay, in Chennai. அப்ப என்னோட டைட்டில் வந்து கொஞ்சம் நீளத்தை கிராஸ் பண்ணி போறதுனால ஓகே எனக்கு வந்து ட்ரங்கேட் ஆயிடுது. அப்ப 5 shocking facts about search engine optimization. இப்போ இந்த டைட்டில் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. என்னோட விசிட்டர் வந்து யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னதான் சொல்ல ட்ரை பண்றேன் 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஓகே, அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கண்டென்ட்ல சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற வார்த்தை இங்க இருக்கு. அப்ப இது மூணுலையுமே என்னோட டைட்டில்லையும் என்னோட லிங்க்லையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் மூணுலையும் எந்த வார்த்தை காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா காமனான வார்த்தைகளே இல்ல. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ங்கிற வார்த்தை காமனா இருக்கு. இங்க பாருங்க சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இங்க இருக்கு, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இங்க இருக்கு, என்னோட லிங்க்லயும் இருக்கு. நீங்க வேணா இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த கண்டென்ட்டை வந்து இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். இப்படி ஓபன் பண்ணி வியூ பண்ணி பார்த்தா ஒரு விசிட்டரா இந்த கண்டென்ட் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது
என்னோட டைட்டில் என்ன சொல்றது 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னைன்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் தான் மக்கள்கிட்ட காட்டப்படுது. அப்ப என்ன சொல்றேன், மக்கள்கிட்ட காட்டப்படும் போது என்னோட டைட்டில் வந்து ட்ரங்கேட் ஆகுது, கட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட டிஸ்கிரிப்ஷன்லயும் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற வார்த்தை உள்ள இருக்கு. ஓகே, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங். அப்போ இதுதான் என்னுடைய டார்கெட் கீவேர்ட். அப்ப இந்த ஆர்டிகல் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட எக்ஸிஸ்டிங் ஆர்டிகல் இங்க இருக்கு. ஓகே, இதை எடிட் பண்ணி நான் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே, let it load. ஓகே, சோ என்ன பண்ண போறேன், என்னோட டைட்டில் வந்து 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்தாச்சு. இங்க நான் வந்து இந்த 5ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல இப்படி எழுதிருக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை வந்து 5 அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்படி போட்டுறேன். 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னை இப்படி ஒரு டாபிக் போட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை போட்டுட்டு இந்த 5 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுக்கேன். ஓகே, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுக்கேன். ஓகே, 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ். ஓகே, சோ இப்படி போட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, ஓகே, இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய லென்த் வந்து டிசைன் நான் மாத்திருக்கேன். பட் என்னோட முக்கியமான கீவேர்ட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற முக்கியமான கீவேர்ட் எனக்கு முன்னால வந்துடும். ஸோ இது முன்னால வந்ததுக்கு பிறகும் அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து கொஞ்சம் கட்டானா கூட பிரச்சனை இல்லை. பட் இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற கீவேர்டுக்கு நான் ரேங்காக ட்ரை பண்ணுவேன். இது வந்து முன்னால இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஃபியூச்சர்ல இந்த மாற்றத்தை நான் செஞ்சதுக்கு பிறகும் சர்ச் என்ஜின் ஸ்பைடர் வந்து என்னோட வெப்சைட் திரும்ப கிரால் பண்ணும்போது இந்த 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் சப்போர்ட்ங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற வார்த்தை முன்னால போயிட்டு இந்த 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் பின்னால போயிடும். ஏன்னா மக்கள் 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் தேடுறதை விட சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னையும் தேடுறது வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்னோட கீவேர்டை நான் இந்த மாதிரி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ஃப்ரேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ரைட்? ஸோ இது ஒரு சின்ன மாற்றம். அப்ப என்ன ஆகுது, என்னுடைய கண்டென்ட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னை இஸ் ஆஃபர்ட் பை, அப்ப என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இதுதான் எடுத்துக்கிச்சு. அப்ப என்னோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அப்ப நான் டார்கெட் பண்ணக்கூடிய கீவேர்ட் என்னுடைய கண்டென்ட்ல இருக்கு. டைட்டில்ல மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சது, நான் ரீஃப்ரேஸ் பண்ணிட்டேன். மக்களுக்கு புரியுற மாதிரி இதை கொண்டு போய் நான் சொல்லணும். ஓகே, ஒரு முயற்சி பண்ணியாச்சு. ஒருவேளை கண்டென்ட்டுக்குள்ள இருந்து எடுத்துக்க வேண்டாம், நான் சொல்ற டிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் நீங்க கொடுங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட வெப்சைட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ நான் அப்டேட்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ஆர்டிகல் இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ அப்டேட் பண்ண இந்த கண்டென்ட் கூகுளுக்குள்ள அப்டேட்டடா இருக்காது. ஓகே, மாறி தான் இருக்கும். மீன் கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும்போது அது அப்டேட் ஆகும். சரிங்களா, அப்போ நான் வந்து கூகுள் கிட்ட என்னோட கண்டென்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், செட்டிங்ஸ் ஆப்ஷன் போவேன். போயிட்டு என்னுடைய சர்ச் ப்ரிஃபரன்சஸ் ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு. இதுல போய் என்னுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது ஒண்ணு இருக்கு. இது வந்து டிசேபிள்டு இருக்கு. டிசேபிள்னா நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் தான் கண்டென்ட்ல இருந்து எடுத்துக்கிறதுல, அப்புறம் ஏன் நான் தனியா கொடுக்கணுங்கிறதுனால. பட் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நான் எனேபிள் பண்றேன். இதை நான் எனேபிள் பண்ணிட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எஸ்ன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன், ஓகே, கம்ப்ளீட் கைட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை. ஸோ இது வந்து என் வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு தேவையான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்டேன். என்னோட ஹோல் வெப்சைட்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னோட ஹோம் பேஜுக்காக இது இருக்கும். ஓகே, இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை நான் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய போஸ்ட்ஸ், இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இப்போ நான் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னை 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆர்டிக்கல்ல இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ போய் நான் கூகுள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஓகே, ஸோ சின்ன எரர் காட்டுது. ஓகே, let me try to reload this. ஸோ ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சா. இப்போ இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணி இங்கே போய் நான் என்ன கொடுக்குறேனோ இதுதான் என்னுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன்.
ஓகே, பாத்தீங்கன்னா learn the shocking facts about search engine optimization training in Chennai. You must learn right now. ஓகே, இதுதான் என்னோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அப்ப மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஒரு வெப்சைட் கொடுக்கறது ஆப்ஷனல். நீங்க கொடுத்திருந்தா அதை எடுத்திருக்கும். பட் நீங்க கொடுக்கறதுனால அதை எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் கண்டென்ட்டுக்குள்ள இருந்து எடுத்துக்கும். ஓகே, அப்ப நம்மளுடைய வெப்சைட்ல கண்டென்ட்டை சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைட்டில், அது நம்மளுடைய கீவேர்ட், நம்மளுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அது நம்மளுடைய கீவேர்ட் பிளஸ் என்னுடைய லிங்க். ஓகே, இந்த ஆர்டிகிளுடைய லிங்க். இந்த ஆர்டிகிள் லிங்க் இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்மா லிங்க் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பர்மா லிங்க் இருக்கு. இந்த பர்மா லிங்க்ங்கிற இடத்துல என்னுடைய URL எடிட் பண்ண முடியும். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னை. ஓகே, எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணியாச்சு, அதை நான் தன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப என்னுடைய பர்மா லிங்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஓபன் பண்ணி இந்த ஆர்டிகல் நான் படிச்சு பார்க்க முடியும். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறது தெரியுது, என் கண்டென்ட்டோட டைட்டில் என்னங்கிறதும் தெரியுது. அப்ப இது மூணுலையுமே நான் டார்கெட் பண்ணக்கூடிய கீவேர்டு வர்ற மாதிரி என் கண்டென்ட் நான் எழுதி பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு இந்த கீவேர்டு தேவைக்கூடிய விசிட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த கண்டென்ட்டை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டேன். இந்த கண்டென்ட் இப்போ நான் வியூ பண்றேன். வியூ பண்ணா நான் மாடிஃபை பண்ண என்னுடைய டைட்டில், ஓகே, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரைனிங் இன் சென்னை 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். இது என் வெப்சைட்ல அப்டேட் ஆயிடுச்சு. பட் கூகுள்ல இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகல. திரும்ப நான் செக் பண்ணி பார்க்கணும் பாருங்க. சைட்குள்ள நான் அப்டேட் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். கூகுள்ல அப்டேட் ஆகல. எப்ப ஆகும்? கூகுள் என்னுடைய லிங்க் கடைசியா எப்போ வந்து செக் பண்ணுச்சுங்க? கடைசியா கூகுள் என் லிங்க் எப்போ வந்து செக் பண்ணுச்சு? இந்த லிங்க்குக்கு முன்னாடி ஒரு CACHE கோலன் அப்படின்னு சொல்லி போட்டா கடைசியா செக் பண்ண என்னுடைய கேஷ்டு காப்பியை கூகுள் இங்க வந்து காட்ட போகுது. எப்போ? 8th May 2020 செக் பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து 25th. அப்ப 8ஆம் தேதி தான் செக் பண்ணிருக்கு. இன்னைக்கு தேதி வந்து 25. அப்ப 8th Mayல இருந்து 25 வரைக்கும் அப்டேட் ஆன எதுவுமே இங்க காட்டாது. பாருங்க, கூகுள் கடைசியா செக் பண்ணப்போ இதுதான் என்னுடைய டைட்டில். பட் இப்போ இதுதான் என்னுடைய டைட்டில். இது தெரியுங்களா? சாரி, இப்போ கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கரண்ட் டைட்டில் இந்த ஆர்டிகல் இதுதான். சாரி, இது வந்து கேஸ்ட், இது வந்து ஒரிஜினல் காப்பி. இதை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இதுதான் என்னுடைய கரண்ட் டைட்டில். பட் கூகுள் கடைசியா செக் பண்ணும்போது என்னோட கண்டென்ட்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட கேஸ்ட் காப்பி பார்த்தது. ஸோ இதுதான் கூகுள் கடைசியா செக் பண்ணும்போது இருந்த டாபிக். ஸோ கடைசியா செக் பண்ணும்போது இது இருந்துச்சு. இப்போ என் வெப்சைட்ல இது இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இந்த அப்டேட் கூகுள்ல போகணும்னா கூகுள் வந்து என்னோட வெப்சைட்டை கால் பண்ணியிருக்கணும், இண்டெக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, நான் இது கூகுளே வந்து என்னை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த லிங்க், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு லாஜிக், அது நான் இப்பவே நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த லிங்க் நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி கொண்டு போய் என்னுடைய வெப்சைட்டை மெயின்டைன் பண்றதுக்கு கூகுள் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, அது என்ன டூல் பார்த்தீங்கன்னா வெப்மாஸ்டர். ஓகே, வெப்மாஸ்டர், கூகுள் வெப்மாஸ்டர், இல்ல கூகுள் சர்ச் கன்சோல்னு சொல்லுவாங்க. இந்த வெப்மாஸ்டர் சர்ச் கன்சோல் டூலை யூஸ் பண்ணி நம்மளுடைய லிங்க் அவங்க கிட்ட சப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிங்கை வந்து கூகுள் கிட்ட செக் பண்ண சொல்லுவோம். ஓகே, இப்போ amudakumar.com ஒரு ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு. இங்க மேல வந்து இன்ஸ்பெக்ட் எனி URL ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க போய் கிளிக் பண்ணி இந்த URL நான் பேஸ்ட் பண்ணி இப்படி என்டர் அடிச்சேன் அப்படின்னா என்னுடைய URL வந்து அது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லிங்க் கூகுளுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு என்கிட்ட சொல்லும். ஓகே, அப்படி கூகுளுக்குள்ள என்னுடைய லிங்க் இருக்கா இல்லையா எங்க விஷயத்த பார்த்தா ஆமா உங்க லிங்க் கூகுளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற இந்த டூல் வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகே, அப்ப என்ன ஆகுது, சப்மிட்டட் அண்ட் இண்டெக்ஸ்ட். எப்ப செக் பண்ணீங்க, என்ன டீடைல்ஸ் வேணும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட் வந்து நாங்க May 8, 2020 செக் பண்ணி பார்த்தோம். அப்படியா, சூப்பர். பட் என் வெப்சைட் நான் கண்டென்ட்டை மாத்திருக்கேனேப்பா, நான் என்னோட டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனையும் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதனால என்னோட டிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கூகுள் கிட்ட கூகுள் இப்போ நான் என் வெப்சைட்ல கண்டென்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன், என்னோட அப்டேட்டை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறத நான் வந்து ரெக்வெஸ்ட் இண்டெக்ஸிங்கிற பட்டனை கிளிக் பண்ண சொல்லலாம். ரெக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் இப்போ நான் சொல்லிடுறேன் கூகுள் கிட்ட. ஸோ கூகுள் வந்து என்னோட ரெக்வெஸ்ட்டை வந்து எடுத்துட்டு சரிப்பா உங்களோட ரெக்வெஸ்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம், அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்தில் உங்க ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகிடும், எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ we received your update request and this will be processed in another 24 hours or something, ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு டைம் சப்மிட் பண்ணா போதும், உங்க வெப்சைட் நீங்க மாற்றத்தை செய்யும் போது திரும்ப திரும்ப சப்மிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரெக்வெஸ்ட் வந்து கூகுளுக்கு வந்து ரைஸ் ஆகும். கூகுள் வந்து என்னுடைய கண்டென்ட்டை அவங்க வந்து
ஒரு சில டைம்ல வந்து இம்மீடியட்டா என்னுடைய டைட்டில வந்து நான் இப்ப மாத்தின மாற்றத்தை எடுத்துக்குவாங்க. ஒரு சில டைம் அவங்க 3ல இருந்து ஒரு 4 மணி நேரம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு டைம் ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே, இன்னும் சுத்திட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், பட் இருந்தாலும் இந்த ரெக்வஸ்ட் வந்து அதை எடுத்துக்கணும். ஓகே, இந்த டைம்ல தான் உங்களுடைய வெப்சைட்டுடைய கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்கா இல்லையா, நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல எந்த அளவுக்கு குவாலிட்டி கைட்லைன்ஸ் உங்க கண்டென்ட் வந்து மீட் ஆகாம இருக்கு, இது எல்லாமே செக் பண்றதுக்கு வந்து இந்த டைம் எடுத்துக்கும். அதனால நம்ம கண்டென்ட்டை வந்து ஒரிஜினலாவோ இல்ல இன்டெப்த் டீட்டெயிலாவோ எழுதுறதும் அதை வந்து பப்ளிஷ் பண்றதும் நம்மளுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ். சரிங்களா? ரைட், ஓகே, முடிஞ்சு. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் வந்து இப்போ சப்மிட் பண்ணது. ஓகே, URL was added to the priority crawl queue. ஓகே, கடந்த 8ஆம் தேதி தான் உங்களுக்கு செக் பண்ணோம். இப்போ நீங்க ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட URL நாங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நாங்கள் வந்து இண்டெக்ஸிங் கொடுத்துருக்கோம். சீக்கிரம் உங்களோட சேஞ்சஸ் நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திரும்ப திரும்ப நான் சப்மிட் பண்ண வேண்டாம். ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு சில டைம் இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தப்போ சீக்கிரம் அது அப்டேட் ஆகிடும். இப்போ பாருங்க, 5 ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இது இருக்கு. நான் இதை வந்து திரும்ப அந்த சைட் கோலன் ஆப்ரேட்டர் உள்ள போட்டு என்னோட URLக்கு முன்னால திரும்ப நான் இந்த சைட் கோலன் ஆப்ரேட்டர் உள்ள போட்டு என்டர் அடிச்சேன் அப்படின்னா, ரைட், என்னுடைய அப்டேட்டை கூகுள் எடுத்துருச்சுன்னா இந்த டைட்டில் மாறிடும். இன்னும் கூகுள் எடுத்துக்கலாம், இன்னும் மாறலன்னு அர்த்தம். ஓகே, அப்ப நான் உடனேவும் இதை ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். ஒரு 2 to 3 hours கழிச்சு நான் என்னோட கண்டென்ட்டை செக் பண்ணி பார்ப்பேன். அப்போ என்னோட டைட்டில், லிங்க், டிஸ்கிரிப்ஷனை பத்தி நான் கூகுள் கிட்ட தெளிவா சொல்லலை அப்படின்னா அதனால என் கண்டென்ட்டை தேடுறவங்க கொண்டு போய் காட்ட முடியாது. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு வந்து அதோடைய டைட்டில், அதோடைய டிஸ்கிரிப்ஷன், அதோடைய லிங்க் ரொம்ப முக்கியம். அதை இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணி நம்ம அப்டேட் பண்ணும்போது நம்ம இதை கன்சிஸ்டண்டா ரெப்படிட்டிவா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய வெப்சைட்ல நிறைய கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் வெப்சைட் வந்து பார்ப்பாங்க, அவங்க நம்ம பிசினஸா மாத்துறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி.